நாளில் புதிய நாளை தந்த தேவனுக்கு நாம் இருதயத்தை நாள் தந்து நாம் நன்றி செலுத்தினவர்களாக எல்லாரும் நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு சியாக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்தினராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ராஜா, எங்கள் வாழ்நாளில் நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு ருசியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இருதயத்தின் ஆழ்த்திருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் தொடங்கி கடந்த 14 நாட்கள் ஆண்டவர் நீர் கிருபையாக, அதிசயமாக, அற்புதமாக ஆண்டவரை குறைவில்லாமல் நடத்தி வந்த எல்லா தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய 15வது நாளையும் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் எல்லா காரியங்களும் செய்ய நீர் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே கிருபையை தருவீராப்பா. உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வல்லவரே, உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். எங்களுக்கு போதுமானவராக இருந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றிகள் ஏற்றுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வைத்தியராக இருந்து எங்களை நடத்தி வந்தீரே, உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் நாளை தந்து ஆண்டவரே எங்களை தேற்றி எங்களை ஆற்றி எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, துதிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் செய்த எல்லா மகிமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தின் நேராக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை தரிசிக்கும்படியாக நாங்கள் ஒரு சபையாராக, ஒரு குடும்பமாக உம்முடைய சமூகத்தினராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ராஜா, எங்களுடைய ஆண்டவரே ஆராதனை நீர் அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, இந்த காலை தியான கூட்டத்தை நீர் ஆண்டவரே கர்த்தாவே அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருக்கரத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைகிறாய் என்று சொன்ன தெய்வமே, இந்த காலை வேளையில் அப்பா உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ராஜா அப்பா, நீர் அப்படியாக இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துவீராக. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை நடத்தும்படியாக உம்மை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 14 நாட்கள் நீர் எங்களை கிருபையாக காத்து வழிநடத்தி அந்த எல்லா தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற இந்த 15வது நாளிலும் ஆண்டவரே கர்த்தா உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய நாங்கள் போக வர ஆண்டவரே கர்த்தா நீர் எங்களை கிருபை தருவீராக. நீர் எங்களோடு நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரே மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்மள அமரலாம். ஹல்லேலூயா. காலைவேளை நம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து நாம் பாடி நம் கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை நடத்திடுவாரே என்ற பாடலை பாடி உம்மை நம்பிடுவேன், என் கேடகம் நீரே, உம்மை நம்பிடுவேன் என்று சொல்லி அவரை மாத்திரம் நம்பினவர்களாக, அவரை மாத்திரம் சார்ந்தவர்களாக நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமாக நம் கரங்களை தட்டி பாடி நம் கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. எல்லாம் சேர்ந்து கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. உம்மை நம்பிடுவேன், என் கேடகம் நீரே, உம்மை நம்பிடுவேன், எனக்கெல்லாம் நீரே, உம்மை நம்பிடுவேன், என் கேடகம் நீரே, உம்மை நம்பிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை
மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. உம் கரத்தில் நன்மைகள் அனைத்தையும் பெற்று கொள்வேன். கண்மலையின் ஜோதினால் திருப்தி அடைந்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து உம் கரத்தில் நன்மைகள் அனைத்தையும் பெற்று கொள்வேன். கண்மலையில் தேனினால் திருப்தி அடைந்திடுவேன். உம்மை நம்பிடுவேன் என் கேடகம் நீரே. உம்மை நம்பிடுவேன் எனக்கெல்லாம் நீரே. உம்மை நம்பிடுவேன் என் கேடகம் நீரே. உம்மை நம்பிடுவேன் எனக்கெல்லாம் நீரே. கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. கிருபையால் என்னை தாங்கி நடத்துவீரே. மகிமையால் முடிசூட்டி நடத்துவீரே. எல்லாரும் சேர்ந்து கிருபையால் என்னை தாங்கி நடத்துவீரே. மகிமையால் முடிசூட்டி நடத்துவீரே. உம்மை நம்பிடுவேன் என் கேடகம் நீரே. உம்மை நம்பிடுவேன் எனக்கெல்லாம் நீரே. உம்மை நம்பிடுவேன் என் கேடகம் நீரே. உம்மை நம்பிடுவேன் எனக்கெல்லாம் நீரே. கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. வாழ்க்கையில் கரம் பிடித்து நடத்துகின்றீர். தேவையெல்லாம் சந்தித்து நிறைவாக்குவே. எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். வாழ்க்கையில் கரம் பிடித்து நடத்துகின்றீர். தேவையெல்லாம் சந்தித்து நிறைவாக்குவே. உம்மை நம்பிடுவேன் என் கேடகம் நீரே. உம்மை நம்பிடுவேன் எனக்கெல்லாம் நீரே. உம்மை நம்பிடுவேன் என் கேடகம் நீரே. உம்மை நம்பிடுவேன் எனக்கெல்லாம் நீரே. கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. பலத்தின் மேல் பலம் தந்து நடத்துகின்றீர். சுகத்தின் மேல் சுகம் தந்து நடத்துவீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பலத்தின் மேல் பலம் தந்து நடத்துவீரே. சுகத்தின் மேல் சுகம் தந்து நடத்துவீரே. உம்மை நம்பிடுவேன் என் கேடகம் நீரே. உம்மை நம்பிடுவேன் எனக்கெல்லாம் நீரே. உம்மை நம்பிடுவேன் என் கேடகம் நீரே. உம்மை நம்பிடுவேன் எனக்கெல்லாம்
என்னை நடத்திடுவாரே. கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக சொன்னோம்? கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன், அவர் என்னை உயர்த்தி நடத்துகிற தேவன். ஆமென். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தி வந்திருக்கிறார், அந்நிய தெய்வங்கள் என்னை நடத்தவில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில் நம்ம எல்லாரும் இருக்கிற எழுமி என்ற சில மணித்துளிகள் நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த காலை வேளை ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு நேரம். இந்த வருடம் தொடங்கி கடந்த 14 நாட்கள் நம்மளை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை அதிசயமாக நடத்தி வந்தார். நம்முடைய எல்லா தேவைகளை சந்தித்து நடத்தி வந்தார், நம்மளை கரம் பிடித்து நடத்தி வந்தார். இந்த நாளில் நம்மளை கண்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன பாடினோம்? அவர் என்னை கனம் பண்ணுகிற தேவன். யார் அவர் கனம் பண்ணுகிறார்? நாம் அவரை கனம் பண்ணும்பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். அவரை நாம் துதித்து, அவரை உயர்த்தி, அவரை மகிமைப்படுத்தி நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் தரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். நாம் போகிற எல்லா இடங்களிலும், நாம் கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்துகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். இந்த 4வது சரணத்தில் இப்படியாக பாடின, வாழ்க்கையில் கரம் பிடித்து நடத்துகிறவர் தேவன், அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்துகிற தேவன். ஆமேன். அநேகருக்கு மிக கஷ்டமாக இருக்கும். புது வருடம் ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ அநேக தேவைகள் இருக்கே, இந்த இஎம்ஐ கட்டணுமே, என்ன செய்ய போகிறேன் என்று நாம் இந்த காலவெளியில் ரொம்ப வருத்தத்தோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு என்ன செய்ய போகிறோன்னே தெரியாத அளவுக்கு நாம் இருந்து கொண்டிருக்கலாம், நம்ம வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலவெளியில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் நம்ம கரம் பிடித்து நடத்துகிற தேவன், அவர் யெகோவா ஈரே, என்னோட எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவன், அவர் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு எதை குறித்தும் பயமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கையிடுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்க எங்களோட கரம் பிடித்து நடத்துகிற தேவன், எங்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன், என்னை வெட்கப்படுத்தாதபடி நடத்துகிற தேவன், என்னுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவன், நீர் எபினேசரி மட்டும் எங்களுக்கு உதவி செய்து நடத்துகிற தேவன், தொடர்ந்து அவரே நமக்கு இம்மானுவேலராக இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு அடுத்த சரணத்தில் நாம் பாடினோம், பலத்தின் மேல் பலன் தந்து நம்மை நடத்துக போகிறார், சுகத்தின் மேல் சுகம் தந்து நம்மை நடத்த போகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இந்த காலவில் பலவீனத்தோடு காணப்படலாம், அநேக சுகவீனத்தோடு காணப்படலாம், என்ன பண்ண போகிறோன்றே தெரியாமல் நாம் காணப்படலாம், அநேக நெருக்கங்களோடு, கஷ்டங்களோடு, எழுந்திருக்கவே முடியாத சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலவேளையில் ஆண்டவர் நமக்கு அவருடைய பலன் தந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலன் தந்து நடத்துகிற தேவன். ஆமென். அவர் நம்முடைய பரிகாரியாக இருக்கிறதுனால எனக்கு எந்த குறைவுமே இல்லை. ஆமென். அவர் என்னுடைய குடும்ப வைத்தியராக இருக்கிறதுனால நான் எந்த வியாதியை குறித்தும் பயப்பட போகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 சரணங்களை மறுபடியும் அறிக்கையிட போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம், அவரை நாம் கனப்படுத்தும் பொழுது நம்மை கனப்படுத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் கரம் பிடித்து நடத்த போகிறார், என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்த போகிறார், பலத்தின் மேல் பலன் தந்து சுகத்தின் மேல் சுகம் தந்து கர்த்தர் ஒருவரே என்னை நடத்த போகிறார். எல்லாரும் இந்த வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு நாம் அறிக்கையிட்டு நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் துதிக்கலாம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து நாம் இந்த பாடலை அறிக்கையிட்டு நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். வாழ்க்கையில் கரம் பிடித்து நடத்துகின்றீர், தேவையெல்லாம் சந்தித்து நிறைவாக்குவீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாழ்க்கையில் கரம் பிடித்து நடத்துகின்றீர், தேவையெல்லாம் சந்தித்து நிறைவாக்குவீர். உம்மை நம்பிடுவேன், என்
கேடகம் நீரே, உம்மை நம்பிடுவேன். எனக்கெல்லாம் நீர், எல்லாரும் சொல்லுவோம், உம்மை நம்பிடுவேன். என் கேடகம் நீரே, உம்மை நம்பிடுவேன். எனக்கெல்லாம் நீரே. கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலம் தந்து நடத்துகின்றீர், சுகத்தின் மேல் சுகத்தின் மேல் சுகம் தந்து நடத்துவீர். ஆமென். அவர் நடத்த போகிறார். பலத்தின் மேல் பலம் தந்து நடத்துகின்றீர், சுகத்தின் மேல் சுகம் தந்து நடத்து. உம்மை நம்பேன், உம்மை நம்பிடுவேன். என் கேடகம் நீரே, உம்மை நம்பிடுவேன். எனக்கெல்லாம் நீரே, உம்மை நம்பிடுவேன். என் கேடகம் நீரே, உம்மை நம்பிடுவேன். எனக்கெல்லாம் நீரே. கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை நடத்திடுவாரே. ஆமென். அல்லேலூயா. நம்மை கனம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் எங்கள் துருகம், எங்கள் கேடகம், எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கிறோம். இந்த காலவேளை எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நம்ம அமரலாம். Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். இந்த காலையிலே உற்சாகமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். நேரலிலும் நம்மோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நன்மைகளால் நிரப்பி தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த காலையிலே ஒரு விசேஷித்த நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. தமிழர் திருநாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நன்மைகளை தந்து நடத்துவாராக. கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற நம்முடைய கிளை சபை சார்ந்த சகோதரர் மனோகருடைய துணைவியார் சகோதரி திலகவதி அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். அன்பு சகோதரியோடு கூட கர்த்தருடைய கரமிருந்து நல்ல பலன் கிருபைகளை, சுகத்தை, ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நடத்தும்படி அவளுக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்பு அம்மாவை வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவளோடு இருந்து ஆசீர்வதித்து புதிய ஆண்டின் நன்மைகளை தந்து தேவன் நடத்துவாராக. ஆமென். சுருக்கமாக இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஜெப குறிப்புகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களையும் கொடுப்பேன். Since thou wast precious in my sight, thou hast been honorable, and I have loved thee. Therefore will I give men for thee and people for thy life. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கடந்த 14 நாட்கள் கிருபையாய் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நடத்தி இந்த புதிய 15வது நாளை நாம் காணும்படி இந்த விசேஷித்த நாளிலே
பண்டிகை நாளிலே தேவ சமூகத்திலே இந்த அதிகாலை வேளையிலே கூடி வரும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பார்வையில் நாம் அருமையானவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கி உலகத்தின் பார்வையில் அருமையாக இருக்க வாஞ்சிக்கிறோம், புருஷனுக்கு பிரியமாக இருக்க வாஞ்சிக்கிறோம், மனைவிக்கு பிரியமாக இருக்க வாஞ்சிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் இப்படி இருக்கிறோம். கர்த்தரால் கிடைக்கப்படுகிற அந்த கனத்தை, அந்த மேன்மையை, ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவருடைய பார்வையில் ஒரு அருமையான தேவ ஜனமாக ஸ்தோத்திரம் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் நம்மை கனம் பண்ணுகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கனம் எங்கே இருக்கிறது? யாரை கர்த்தர் கனம் பண்ணுகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது 96ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. ஆமென். மகிமையும் கனமும் தேவ சமூகத்தில், ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. Honor and majesty are before him. அவருக்கு முன்னால தான் கனம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நம்மை கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேற வேண்டுமானால் அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற, அவரை முன்னிறுத்துகிற அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எசப்பா, உம்மை மாத்திரம் நான் முன்னிறுத்தி இருக்கிறேன், நீர் மாத்திரம் எனக்கு முன்னால் இருக்கிறீர். சங்கீதக்காரனுடைய பல அனுபவங்களை, வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற, அவரை முன்னிறுத்துகிற அனுபவத்தில் நாம் இருக்கும் பொழுது மகிமையும் கனமும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற வல்ல தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் யாரை கனம் பண்ணுகிறார்? வேகமாக ஒரு 4 வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திர வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல் 2:30 கடைசி பகுதி வாசிங்க. ஸ்தோத்திரம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கனப்படுத்தப்பட வேண்டுமானால், கனம் பெற்றா என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேற வேண்டுமானால் முதலாவது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எப்படி கனம் பண்ணணும்? சாலமோன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உன் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இந்த நாள் உலகம் முழுவதும், தமிழகம் முழுவதும் சோதரம் இதை கொண்டாடுறாங்க. எதை கொண்டாடுறது தெரியுமா? விளைவின் முதற் பலனால கடவுளை கனம் பண்ணு. வேதம் தான் சொல்லுகிறது. நம்ம கொண்டாட வேண்டிய பண்டிகை தான் இன்றைக்கு பொங்கல் பண்டிகை. ஆனால் உலகத்தார் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார். நாம் அதை அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை என்று வித்தியாசமான நிலையில் இந்த பண்டிகைகளை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை கனம் பண்ண வேண்டுமானால் அவருடைய ஜனமாக இருக்கிற நீங்களும் நானும் அவரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்படும். நம்ம அவரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவதற்கு வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது யாரை கர்த்தர் கனம் பண்றார்? 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 91ஆம் சங்கீதம் 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை கனப்படுத்துவேன். எவனை கனப்படுத்துவாரு? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். அவருடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவரை முன்னிறுத்துங்கள். 2வது அவரை கனம் பண்ணுங்கள். 3வது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்.
அதுதான் கர்த்தர் இந்த காலையில் நமக்கு சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. எல்லா வசனங்களும் வார்த்தைகளும் நம்ம அறிந்த காரியங்கள் தான். இந்த காலை நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம். என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். ஆமென். தேவன் நம்மை கனம் பண்ணுவதற்கு இரண்டாவது அனுபவம், அவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ ஜனமாக நீங்களும் நானும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் எல்லா சூழ்நிலைகளை மாற்றி மறு உத்தரவு அருளி செய்து நம்மோடு இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்து யாரை கர்த்தர் கனம் பண்ணுவார்? இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கல. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். தேவன் நம்மை கனம் பண்ணுவதற்கு மூன்றாவது அனுபவம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது அவரை கனம் பண்ணணும், இரண்டாவது அவரை நோக்கி கூப்பிடணும், மூன்றாவது அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், வசனத்தை சொல்லணும். ஏதோ மேடை போட்டு மைக்கை போட்டு பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியம் இல்லை. நாம் சந்திக்கிற நபர்களிடத்தில் அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிறது தான் பெரிய ஊழியம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியமாய் நம்முடைய ஊழியங்கள் காணப்படக்கூடாது. அநேக ஊழியங்களை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். மனுஷருக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் ஊழியம் செய்யணும். பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியத்தில் தரித்திருக்கிற அனுபவம் வேணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஏனென்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தர் நம்மை மூன்றாவது கனம் பண்ணுவதற்கு எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய அநேக பிஸி ப்ரோக்ராம் மத்தியிலும் அவருக்காக ஊழியம் செய்யணும், அவரை உலகத்துக்கு சொல்லணும், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாரா? கடைசியாக யாரை கர்த்தர் கனம் பண்ணுகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 149ஆம் சங்கீதம், ஸ்தோத்திரம், 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 149:9. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இந்த கனம் யாருக்கு உண்டாகும்? அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டா. ஆண்டவரை கனம் பண்ணணும், இரண்டாவது அவரை கூப்பிடணும், மூணாவது அவருக்கு ஊழியம் செய்யணும், நான்காவது அவருக்கு முன்பாக நாம் நம்மை பரிசுத்தவான்களாய் காத்து கொள்ள வேண்டும். அப்போதான் அவருடைய பார்வையில் நாம் அருமையானவர்கள், அருமையானபடியால் கனம் பெற்றா என்ற அந்த கனத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவர். ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மிலே அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப விசேஷமாய் கர்த்தர் என்னை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற நீங்களும் நானும் அவருக்கேற்ற பரிசுத்தத்தில், அவர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தில், அவர் விரும்புகிற பரிசுத்தத்தில், அவரை போன்ற ஒரு பரிசுத்தத்தில் நம்மை காத்து கொள்ளும் பொழுது சங்கீதக்காரன் சொல்றார், இந்த கனம், இந்த மேன்மை அவருடைய பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே உண்டாகும். ஆமென். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய கனம், ஒரு மேன்மை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் பொழுது, அவருக்கு முன்பாக பரிசுத்தராய் நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை கனம் பண்ணி ஆஸ்வதித்து நடத்துவார். ஆமென். சோதரன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். அவருடைய பார்வையில் கனம் பெறுகிற ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்படுவதற்கு முதலாவது அவரை கனம் பண்ணுங்க.
இரண்டாவது அவரை நோக்கி கூப்பிடுங்க. மூன்றாவது ஊழியம் செய்யுங்க. அவர் விரும்புகிற, அவர் சிநேகிக்கிற பரிசுத்தத்திலே நம்மை காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை கனம் பண்ணி ஆசீர்வதித்து நடத்துவார். தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை கனம் பண்ணுகிறவர். இம்மட்டுமாய் எங்களை கனப்படுத்தியிருக்கிறீர், மேன்மைப்படுத்தியிருக்கிறீர், ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்முடைய பார்வையில் நாங்கள் கனம் பெற்றவர்களாக இருக்கணும். உம்முடைய பார்வையில் நாங்கள் அருமையானவர்களாக இருக்கணும். அவருடைய சமூகத்தை தேடுகிற, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அவருடைய சமூகத்தில் தான் மகிமையும் கனமும் இருக்கிறது. ஆங்கிலத்தை வேதாகமம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக நாம் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கிற கனத்தை, மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உமையே எங்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீரே எங்களோடு இருந்து எங்களை நடத்தும், எங்களை கனம் பண்ணும், எங்களை மேன்மைப்படுத்தும், கரம் எங்களை நடத்தட்டும். எத்தனை பேர் நம்ம சொல்ல போகிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் எல்லாரும் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தை ஏகமையா. உம்மோடு எல்லாரும் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. கரங்களை உயர்த்தி ஏசையா, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். 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 ஆண்டவரே உம்மையே எங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறோம். உமக்கு முன்பாகவே கனமும் மகிமையும் இருக்கிறது என்று வாசித்தோம். நீர் கொடுக்கிற இந்த கனத்தை, மேன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்மை கனம் பண்ணவும், உம்மை நோக்கி கூப்பிடவும், உமக்கு ஊழியம் செய்யவும், நீர் சிநேகிக்கிற, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தில் எங்களை காத்துக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை தார். வந்திருக்கிற தெய்வ ஜனங்களில் இப்படிப்பட்டதான ஆண்டவரே அனுபவங்களை கர்த்தர் தந்து கனம் பண்ணுவீராக. நேரில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் உணர்த்தப்பட்டு கர்த்தரால் கனம் பண்ணப்படுகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை தார். இந்த நாளின் ஆசீர்வாதங்களை தாரும். போக்கில் வாரத்தில் வேலை செலுத்துகிற பள்ளி கல்லூரியிலும் பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து வியாபாரங்களை பெருக பண்ணி ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்தும். பிரயாணப்படுகிற பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் எல்லா தீமைகளுக்கு விலக்கி பிள்ளைகளை, வாகனங்களை காத்துக்கொள்ளும். பலவீனத்தோடு சுவினத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆசீர்வதி சுகத்தோடு சாட்சியாய் ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவீராக. வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்கு புதிய ஆண்டின் ஆசீர்வாத நன்மைகளை தந்து ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பார்வையில் அருமையானவர்களாக இருங்கள். கர்த்தர் நம்மை கனம் பண்ணி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.